அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய ஒவ்வொருவருக்கும் மில்லியன் டாலர் கேள்வியான நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபேமிலியுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸுக்கு எப்படி இன்கம்மை ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக இப்போயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்மளுடைய இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணலாம், அல்லது நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஜுவேட்டி ஃபண்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணி எப்படி இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி இன்கமில் அதிகபட்சமாக 30% ஷரியா கம்ப்ளீட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்த கார்பஸ் அமௌண்ட்டை எடுத்து உங்களுக்கு பிடித்தமான பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய மந்த்லி இன்கம்மை ஜெனரேட் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ட்ரீமான வேர்ல்டு டூர், கார் வாங்குறது, நியூ ஹவுஸ் வாங்குறது, இது போல் உங்களுடைய கமிட்மெண்ட்டை பூர்த்தி பண்ணலாம். நான் இதுவரையும் எந்த விதமான சேவிங்ஸும் பண்ணலை. இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய கிராஜுவேட்டி, அதாவது சர்வீஸ் மணி, ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது. அந்த அமௌண்ட்டை வச்சு என்னுடைய இன்கமுக்காக நான் பிஸ்னஸ் பண்ணணுமா அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய மந்த்லி இன்கம்மை எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம நாட்டில் மிகவும் இலவசமாக கிடைக்கக்கூடியது ஆலோசனையும் அட்வைஸும் தான். இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இவ்வளோ இன்கம் வரும், அது போல் பிஸ்னஸ் பண்ணலாம், இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நிறையா பேர் மனதுக்கு தோன்றது எல்லாம் சொல்லி உங்களுடைய ஆசை வார்த்தை காட்டி இருக்கிற மணியை லாஸ் ஆக்குவாங்க. அதனால் நீங்கள் திரும்ப ஏர்ன் பண்ணி இவ்வளவு லம்சம் அமௌண்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. அதனால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை மிக கவனமாக கையாளணும். நம்ம ஊரில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது போல் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ரெடிமேட் பிஸ்னஸ்ஸு. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி செய்கிறத விட எங்கள்கிட்ட பிஸ்னஸ் மாடல் இருக்குது. இந்த பிஸ்னஸ் மாடலை ஃபாலோ பண்ணிங்கனாக்க மந்த்லி ஒரு நல்ல அமௌண்ட்டை ப்ராஃபிட்டை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுனால நமக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி நம்ம மூலியமாக நல்ல கமிஷனாக ஒரு ப்ராஃபிட்டாக எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்லேயோ அல்லது புதிய பிஸ்னஸ்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகி உங்களுடைய பணத்தை இழக்காமல் நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டில் 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய 50% பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் நல்ல ரன் ஆகி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிச்சுனாக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்த 50% இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேபிட்டல் அதிகப்படுத்தி உங்களுடைய இன்கம்மை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லை எனக்கு எந்தவித பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியாவும் இல்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய லம்சம் அமௌண்ட்டை ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மந்த்லி இன்கம்மை எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டான டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அது மூலமாக நமக்கு தேவைப்படும் குறிப்பிட்ட அமௌண்ட்டை மந்த்லி நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்மளில் ஒருவர் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது சர்வீஸ் மணி, கிராஜுவேட்டி மணி 20 lakhs, அதாவது 20 லட்சம் லம்சமாக அமௌண்ட்டு கிடைக்கிது. அதை ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டான டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் அந்த 20 லட்சத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. எத்தனை வருஷத்துக்குன்னா 10 வருஷத்துக்கு. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% வச்சுக்குவோம். அவருக்கு மந்த்லி இன்கம் எவ்ரி மந்த்து 10,000 தேவைப்படுது. அதனால் 20 lakhs
10 இயர்ஸுக்கு 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவர் 10 வருஷத்துக்கு மந்த்லி வந்து 10,000 பணம் எடுக்கலாம். அவர் 10 வருஷம் வரையும் 10,000 பணம் எடுத்துக்கிட்டது போக மீதம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னா 39,92,396 ரூபா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 20 லட்சம், மாதம் 10,000 வீதம் 10 வருஷமாக எடுத்திருக்கிறாரு. எடுத்தது போக 39,92,396 ரூபா அவருடைய மியூச்சுவல் ஃபண்டில் அமௌண்ட் இருக்கும். இது அமௌண்ட்டு வந்து மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். 10,000ன்னு நான் ஒரு அசம்ஷனாக போட்டிருக்கேன். உங்களுடைய இன்கம் எவ்வளோ மந்த்லி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்பில் 15,000 ஆக்கிக்கலாம், 20,000 ஆக்கிக்கலாம். எஸ்டபிள்யூபி முறையில் எந்த ஃபண்டில் எப்படி எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டான டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் வந்து, அதாவது TataMutualFund.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலமாக உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ தேவைப்படுமோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எஸ்டபிள்யூபி மூலமாக ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு மந்த்லி பணம் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அல்லது ஜீரோதா காயின் அப்ளிகேஷன் மூலமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாக்க ஜீரோதாவில் வந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் வந்து முன்னாடி கிடையாது. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளும் ஜீரோதாவில் காயின் ஆப்பில் டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் வந்து எஸ்டபிள்யூபியை வந்து ஆக்டிவேட் பண்ணி மந்த்லி இன்கம்மை வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படும் பணத்தை வந்து எடுத்துக்கலாம். இதை டெமோ மூலமாக எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஜீரோதா காயின் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபண்டு வந்து காமிக்கும். இப்போ உதாரணமாக டாட்டா எத்திக்கல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்கன்னாக்க அந்த ஃபண்டை கிளிக் பண்ணிங்கனாக்க பை மோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் பக்கத்தாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க எஸ்டபிள்யூபி, ரிடீம், எஸ்ஐபி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எஸ்டபிள்யூபியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்கும். மந்த்லி வேணுமா, வீக்லி வேணுமா, இயர்லி வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் மந்த்லியை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கும் பக்கத்தாப்பில் டேட் இருக்கும். உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து மாதம் உங்களுக்கு பணம் வேணுமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் 4ஆம் தேதி செலக்ட் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கிரியேட் எஸ்டபிள்யூபி அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுடைய எஸ்டபிள்யூபி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மாதம் உதாரணத்துக்கு 10,000 ரூபா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னாக்க கேன்சல் பண்ணலாம், இல்லை பாஸ் பண்ணி வைக்கணுனாலும் பாஸ் பண்ணி வைக்கலாம். இதுவரையும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய லம்சம் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மந்த்லி இன்கமாக எஸ்டபிள்யூபி மூலமாக எப்படி நம்ம மாதம் பெறலாங்கிறத விவரமாக பார்த்தோம். இதில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.